செகண்ட் ப்ராப்ளம் பாருங்க. 4s ஸ்கொயர் மைனஸ் 4s பிளஸ் 1 ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் இதோட ஜீரோஸ் கண்டுபிடிக்க போறோம். அதாவது எஸ்ஸுக்கு ஸ்கொயர் இருக்கா, அப்போ நமக்கு 2 ஆன்சர் வரும். இங்க பாருங்க, நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்? நம்ம இந்த ஐ மாதிரி போட்டுடலாமா? இந்த ஐ மெத்தட்ல, அதாவது ஸ்பிளிட்டிங் த மிடில் டேர்ம். ப்ராடக்ட் பண்ணா என்ன வரும்னு பாருங்க. இங்க வெறும் எஸ் ஸ்கொயர் மட்டும் இருந்தா பிரச்சனை இல்லை. ஆனா இங்க என்ன இருக்கு? 4 இருக்கா? அப்ப இந்த 4ஐயும் இந்த லாஸ்ட் 2 நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வருது? 4 இன்ட்டு 1 4. அதை வந்து இங்க என்ன எழுதணும்? இங்க ப்ராடக்ட்ல எழுதிக்கணும். சரிங்களா? அப்ப இங்க வந்து 4ன்னு வரும். சம் பண்ணா என்ன வரும்னு பாருங்க. இங்க -4s இருக்கா? அப்ப இங்க சம் பண்ணா -4. அதாவது கோஎஃபிஷியன்ட்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும். ஸோ ஏதாவது 2 நம்பர் சொல்லுங்க. 2 2s are 4ன்னு வருதா? அப்ப நம்ம மல்டிப்ளை பண்ணா 4 வருது, சம் பண்ணா -4 வருது பாருங்க. அப்ப நமக்கு என்ன வரணும்? ஸோ இந்த இடத்துல -4க்கு ஆட் பண்ணா, அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா 2, ரெண்டு பக்கமே மைனஸ் போட்டுருங்க. அவ்வளவுதான். அப்போ -2 -2 மல்டிப்ளை பண்ணா +4 வருது, ஆட் பண்ணா -4 கரெக்டா வந்துச்சு. அவ்வளவுதாங்க. இப்போ நம்ம மிடில் டேர்மை ஸ்ப்ளிட் பண்ணி ஆயிடுச்சு. அதாவது 4s ஸ்கொயர் -4s எப்படி எழுதுறோம்? -2s அகைன் -2s, மீதி உள்ள +1 அப்படியே எழுதிக்கிறோம். அவ்வளவுதானே. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம்ல என்ன காமனா இருக்கு எழுதுங்க. என்ன இருக்கு? நம்பர்ல பார்க்கும்போது 2, ஓகே. அதுக்கப்புறம் எஸ் வேற காமனா இருக்கு. அப்போ 2sன்னு எழுதிக்கலாமா? இதுல என்ன காமனா இருக்குன்னா 2 இன்ட்டு எஸ் காமனா இருக்கு. பேலன்ஸ் என்ன வரும்? 2s வருமா? அப்பதானே மல்டிப்ளை பண்ணா 4s ஸ்கொயர் வரும். ஸோ இங்க 2s வெளியே வந்துச்சுன்னா மீதி -1 தான் இருக்கும். அவ்வளவுதான். செகண்ட், இந்த லாஸ்ட் 2 டேர்ம்ல என்ன காமனா இருக்கு அப்படின்னா எதுவுமே காமனா இல்ல. இருந்தாலும் இங்க பிராக்கெட்ல என்ன இருக்குன்னு பாருங்க. 2s -1 இருக்கா? அப்ப நீங்க அதே தான் இங்கேயும் வரணும். பிராக்கெட்ல என்ன இருக்கோ அதே தான் நீங்க அங்கேயும் வரணும். பார்த்து கொஞ்சம் கேப் விட்டு 2s -1 நான் இங்க எழுதிக்கிட்டேன். ஓகேங்களா? அப்ப இங்க என்ன வரும்? +1 வருமா -1 வருமான்னு பார்க்கணும். ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, ப்ராடக்ட் பண்ணா ஃபர்ஸ்ட் ஒன்று -2s இருக்கு, இங்க +2x இருக்கு. அப்ப இங்க என்ன பண்ணலாம்? -1ன்னு போட்டா தான் கரெக்டா வரும். சரிங்களா? அப்ப நான் மைனஸை வெளியே எடுத்திருக்கேன் ஆக்சுவலா. ஓகேங்களா? மைனஸ்ன்னு போட்டுக்கலாம், இல்ல -1ன்னு எழுதிக்கலாம். இப்போ மல்டிப்ளை பண்ணி பாருங்க, கரெக்டா வரும். இதை 2ஐ மல்டிப்ளை பண்ணா -2s-ஆ, -1 இன்ட்டு -1 +1. அவ்வளவுதாங்க. இப்போ இந்த 2 டேர்ம்லையும் காமனா என்ன இருக்குன்னா 2s -1 2s -1 காமனா இருக்கா? ஈக்குவல் டு 0 போட்டாச்சு. ஸோ 2s -1 காமனா எடுத்துட்டா பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பாருங்க. அதுவும் 2s மைனஸ் பேலன்ஸ் என்ன இருக்கு? 2s -1. அப்போ 2s -1 தான் இருக்கும், ஈக்குவல் டு 0. இப்போ தனித்தனியாக நம்ம ஜீரோஸ் கண்டுபிடிக்கணுமா? அப்போ 2s -1 ஈக்குவல் டு 0. அப்போ 2s இஸ் ஈக்குவல் டு +1 ஆயிடும். s இஸ் ஈக்குவல் டு 1/2. அவ்வளோதாங்க. இங்கே பாருங்க, இங்கேயும் அதே ஆன்சர் தானே வரும். 2s -1 ஈக்குவல் டு 0. 2s இஸ் ஈக்குவல் டு 1. s இஸ் ஈக்குவல் டு இதுவும் 1/2 தான். அப்போ நமக்கு ஆல்ஃபாவும் பீட்டாவும் சேமாக தான் இருக்கு. சரிங்களா? அதே 1/2. அவ்வளவுதான். இப்போ நம்ம என்ன எழுதிக்கிறோம்? கோஎஃபிஷியன்ட்ஸ் வேணும்ல, ஏ பி சி எழுதிக்கிறோம். ஏ வந்து 4 இருக்கு, பி வந்து -4, சி 1. அது அப்படியே எழுதிக்கங்க. ஏன்னா நமக்கு வந்து ஃபார்முலா சப்ஸ்டியூட் பண்ணணும். ஏ ஈக்குவல் டு 4, பி ஈக்குவல் டு -4, சி ஈக்குவல் டு 1. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன ஃபைன் பண்ண போறோம் அப்படின்னா சம் ஆஃப் ஜீரோஸ் ஃபைன் பண்ண போறோம். ஸோ சம் ஆஃப் ஜீரோஸ். ஸோ சம் ஆஃப் ஜீரோ ஃபார்முலா என்ன? ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு -b/a. நான் பிராக்கெட் போட்டுக்கிறேன், அப்பதான் உங்களுக்கு கன்ஃபியூஸ் இல்லாமல் இருக்கும், பார்த்துக்குங்க. ஸோ இப்போ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆல்ஃபா பீட்டா என்ன? ஆல்ஃபா 1/2, பீட்டா 1/2. இங்கே பாருங்க, அடுத்து -b/a. இங்கே b இருக்கு, இங்கே a இருக்கா? அந்த வேல்யூ அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஆல்ஃபா பிளஸ் பீட்டானா இதுவும் 1/2 பிளஸ் பீட்டாவோட வேல்யூ 1/2. இப்போ என்னது? மைனஸ் பியோட வேல்யூ என்ன? -4ஆ? ஏவோட வேல்யூ 4ன்னு இருக்கு. சரிங்களா? இதை அப்படியே சம் பண்ணுங்க. 1/2 பிளஸ் 1/2 என்ன வரும்? 1 தானே வரும். ஓகே, இல்லைன்னா காமனா 2 வேல்யூ எடுத்துருங்க, மேலே ரெண்டையும் ஆட் பண்ணா 2 வரும். சரிங்களா? இது வந்து -4 மைனஸ் இன்ட்டு மைனஸ் பிளஸ், அப்போ 4/4 ரெண்டு பக்கமும் 1 இஸ் ஈக்குவல் டு 1ன்னு தானே வரும். ஸோ LHS ஈக்குவல் டு RHS. ஃபர்ஸ்ட் ஒன்று கரெக்டாக வருதுங்களா? ஈக்குவலாக வருது. அடுத்தது ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் பார்க்க போகிறோம்.
ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸோட ஃபார்முலா என்ன கண்டிஷன் அப்படின்னா ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஈக்குவல் டு சி பை ஏன்னு வரும். ஸோ அதை அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன, அதுவும் 1/2 தான். பீட்டாவோட வேல்யூவும் 1/2 தான். நெக்ஸ்ட் சியோட வேல்யூ என்ன, 1ன்னு வருதா, பை ஏவோட வேல்யூ 4. ஸோ இதை ப்ராடக்ட் பண்ணுங்க. ப்ராடக்ட் பண்ணால் என்ன வரணும், 1 இன்ட்டு 1 1, 2 இன்ட்டு 2 4. இங்கேயும் என்ன இருக்கு, 1/4 ஈக்குவலாக வருதா. அப்போ LHS ஈக்குவல் டு RHS, நமக்கு ரெண்டுமே ஈக்குவல். அப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பாருங்க, சம் ஆஃப் ஜீரோவும் ப்ராடக்ட் ஆஃப் ஜீரோஸ் ஈக்குவலாக வரதுனால இட் இஸ் ஹென்ஸ் வெரிஃபைட். அவ்வளோதாங்க.